இயேசுவின் ரத்தம் ஜெயம். Victory in the blood of Jesus. கிறிஸ்தேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்காய் தேவனை துதிக்கிறேன். My dear beloved children of God, I thank God for this wonderful day. மாதத்தின் முதல் நாளை தேவன் பார்க்க செய்ததற்காய் அவரை இன்னும் அதிகமாய் துதிக்கிறேன். I thank God for bringing us safely till this day. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் ஆவியானவர் உணர்த்தின காரியம் குறைவுகளை நிறைவாக்குவார். The promised word for this month is He will fulfill your shortcomings. ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 13 வசனம் 10. The Holy Spirit says the word for this month is 1 Corinthians chapter 13 verse 10. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். But when that which is perfect is come, then that which is in part shall be done away. என கண்மானவர்களே, ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிற காரியம் நிறைவான இயேசு கிறிஸ்து வரும்போது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும். Holy Spirit clearly says that when we have our God who is perfect, all the shortcomings will be gone. அதாவது நாம மனிதர்களாகிய நம்ம எல்லாருமே குறைவுகள் உள்ளவர்கள். We all as human beings all have our needs. ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த குறைவை நம்மளுக்கு பிடிக்காது, அந்த குறைவை மாத்தணும்னு நினைப்போம். The thing that we do is we all want to change the needs that we have. ஆனா சரியான காரியத்தை நம்ம செய்யறோமா அப்படின்னா அநேகர் செய்யறது கிடையாது. The thing that we do wrong is most of us don't do the right thing. உதாரணத்துக்கு ஒரு இருட்டான இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். For example, let us imagine that we are sitting in a very dark place. அந்த இருள் பிடிக்காது, இருள் அங்கிருந்து விலகணும்னு நம்ம நினைப்போம். We all want that darkness to go away and we have to move out of that place somehow. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு வெளிச்சத்தை, ஒரு லைட்டை அந்த இடத்துல நம்ம கொண்டு வரணும். The thing that we must do is we must bring some sort of light, some source of light into that place. எப்போ வெளிச்சம் அந்த இடத்துக்கு வருதோ இருள் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்தை விட்டு தூரமா போயிரும். When that small piece of light comes into that place, the darkness vanishes. இதே போலதான் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும்போது இருள் மாதிரி இருக்கிற குறைவுகள் எல்லாம் நம்மை விட்டு போய்விடும். Like the same, if we bring Jesus Christ, the light of the world, into our lives, the darkness will move out of us. நம்ம ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. இந்த உலகத்துல உள்ள மொத்த இருட்டு சேர்ந்தாலும் சரி, ஒரு சின்ன தீக்குச்சினுடைய வெளிச்சத்தை மறைக்க முடியாது. We must not forget that even if the whole world is darkened, a single matchstick is enough to vanish away. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய குறைகள் பயங்கரமா இருக்கு, ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல நின்ன மாதிரி இருக்குன்னு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு தொடுதலினாலே அந்த குறைவுகள் எல்லாம் மாறி போவதை நாம் பார்க்க முடியும். Now we may think that our problems are very huge, but we have to know that if we bring God into it, it is like nothing. என கண்மானவர்களே, வேதத்துல இருந்து 2 காரியங்களை அந்த இடத்துல குறைவு எப்படி ஏற்பட்டது, அந்த குறைவை இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவாக மாற்றினார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Now let us see 2 incidents from the Bible which explains this part. முதலாவது காரியம் கானாவூர் திருமணம். The first incident is which happened in the marriage of Cana. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல இதை பத்தி நம்ம வாசிக்கிறோம். We can see this in John chapter 2. அந்த கல்யாண வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னா திராட்சை ரசம் குறைவுபட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். We all can see that the grape wine is of shortage. யூதர்களுடைய திருமணத்துல திராட்சை ரசம் பரிமாறுறது ஒரு முக்கியமான சடங்கு. In Jewish people's marriage, grape wine is the most important part. அது அவங்களுடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுல ஏதாவது குறை வந்ததுன்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. If something went wrong with the grape wine, it is like a big disgrace to them. ஆனா அந்த இடத்துல குறைவு ஏற்பட்டது. ஆனாலும் அந்த குறைவு இயேசு கிறிஸ்துவினாலே நிறைவாக்கப்பட்டது. In that place there was a shortage of wine, and since Jesus was there, he could make it right. அதாவது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்து அதை சரி பண்ணினார். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு எப்படி வந்தார்? We all know that God, Jesus Christ, solved that problem,
But how did Jesus ended up there? வசனம் 2ல நம்ம வாசிக்கிறோம், இயேசுவும் சீஷர்களும் அந்த கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு. In verse 2, we can see that Jesus and his disciples are being invited to that wedding. அப்படியானால் இயேசு கிறிஸ்து தான் அழைக்கப்பட்டதுனாலே அந்த வீட்டுல இருந்தார். So from this we can understand this, that Jesus is there because he was invited. அவர் அந்த வீட்டுல இருந்ததுனால அங்க ஏற்பட்ட குறைவை நிறைவாக மாற்றினார். Because he was there, he could fulfill the shortcomings. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மளுக்குள்ள, அதாவது நம்ம ஸ்பிரிச்சுவல்லையா இருக்கலாம், நம்முடைய வீட்லயா இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் இடத்துல இருக்கலாம், நம்ம வேலை பார்க்கிற இடம், இன்னும் நம்மளுடைய மினிஸ்ட்ரி காரியம், இன்னும் சபை காரியம், இது எல்லாத்துலயும் அநேக இடத்துல நம்ம குறைகளோட காணப்படலாம். நாம் இயேசுவை அழைக்கிறோமா? In many a place we may have a lot of gaps, like in our spiritual life, in our prayer group, in our prayer time, in our relatives, in our family. So in this situation, are we ready to call Jesus? இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். We must think about another perspective in this place. அதாவது இதே ஊர்ல இதை போல அநேக திருமணங்கள் நடைபெற்று இருக்கும். In the same village, many other marriages would have happened. சில கல்யாண வீட்டுல இதே மாதிரி திராட்சை ரசம் குறைபட்டிருக்கலாம். If we think about it, the marriages that happened earlier in the village may also would have had shortage of wine. அவங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அதாவது பயங்கரமா ஒரு அவமானப்பட்ட மாதிரி சூழ்நிலையில அந்த கல்யாண வீட்டுக்காரங்க நின்னுட்டு இருந்திருப்பாங்க. If we think about their situation, it would have been really embarrassing for them. ஆனா இந்த கல்யாண வீட்டுக்காரர் அந்த அவமானத்துல இருந்து தப்பிச்சிட்டாரு. But this house that the marriage happened in escaped from the embarrassment. ஒரே ஒரு வித்தியாசம், இயேசு கிறிஸ்து இந்த கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். The only difference is Jesus was invited to this wedding. இன்னைக்கு நாமளும் சில சூழ்நிலைகள்ல இயேசு கிறிஸ்துவை அழைக்கும் போது அவர் அந்த சூழ்நிலையில் உள்ள குறைவுகளை நமக்கு நிறைவாக மாற்றுவார். So in our situations, if we involve God in it, he will fulfill our shortcomings. அடுத்த காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. The next situation is from Luke chapter 5. இங்கே இயேசு கிறிஸ்து கடற்கரைக்கு வருகிறார். அங்கே 2 படகுகளை பார்த்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். Here we can see that Jesus comes to the seashore and he sees 2 different boats. ஜனங்களுக்கு போதிப்பதற்காக அவர் சீமோனுடைய படகை தெரிந்தெடு கொண்டு அதுல உட்கார்ந்து போதித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். We all can see that he chose Simon's boat to sit on it and preach to the people. இயேசு கிறிஸ்து எதுக்காக சீமோனுடைய படகை தேர்ந்தெடுத்தார்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். We all must think that why did Jesus choose Simon's boat? ஏன் அப்படின்னா சீமோனுடைய படகு காலியா இருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து அதை தெரிந்தெடுத்தார். Jesus chose Simon's boat because his boat was empty. நம்ம எப்படி சொல்ல முடியும் சீமோனுடைய படகு காலியா இருந்ததுன்னு? எதை வச்சு நம்ம சொல்ல முடியும்? So you can ask me, like, how can you say that Simon's boat was empty? வசனம் 5ல இயேசு கிறிஸ்துவை பார்த்து சீமோன் சொல்றாரு, ஐயரே, நைட்டு ஃபுல்லா நாங்க ட்ரை பண்ணோம், ஒன்றை கூட நாங்க பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. In verse 5 we can see that Simon says to Jesus that we have tried all night but we couldn't even catch a single fish. இதுல இருந்து நமக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது மேபி இன்னொரு படகுல மீன் இருந்திருக்கும், சீமோனுடைய படகு காலியா இருந்திருக்கும். From this we can understand that when Jesus was there, maybe Simon's boat was empty and other boats were with fishes. அதனால தான் காலியாக இருந்திருந்த அந்த சீமோனுடைய படகை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். So that's the reason why God chose Simon's boat. இன்னைக்கு ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், மத்தவங்கள மாதிரி எனக்கு டேலண்ட் இல்லையே, மத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட்ஸ்லாம் எனக்கு இல்லையே, நான் ஒண்ணும் இல்லாதவனா இருக்கிறேனே அப்படின்னு நம்ம ஒருவேளை நினைச்சிட்டு இருக்கலாம். Now we may be feeling that I have nothing like others, or I don't have any gifts to have with others. எனக்கு அன்பானவர்களே, எப்படி காலியான படகை இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்தாரோ அதே போலத்தான் ஒன்றுமில்லாமல் குறைவோடு இருக்கிற நம்மை அவர் தேர்ந்தெடுக்கிறார். We can see that how God chose the empty boat, like that's the way he's going to choose us. அதற்கு பின்பதாக சீமோனுடைய படகுல நடந்த காரியம் தெரியும். இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாரு, அந்தபடியே சீமோன் கீழ்ப்படிந்து அநேக மீன்களை பிடிக்கிறார்கள்.
We all know how God leaded Simon to catch many fishes from that boat. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. The main thing we must note in this situation is, அதாவது வசனம் 6ல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரியே செஞ்சு அவங்க வலை கிழிஞ்சு போற அளவுக்கு திரளான மீன்களை பிடித்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். in verse 6 we can see that since he followed Jesus' instruction, his boat was really full that his nets were almost torn out. அதாவது இதுக்கு அடுத்த வசனத்துல உள்ளது மிக மிக முக்கியமான காரியம். நம்ம அநேக நேரத்துல அதைத்தான் மிஸ் பண்றோம். The thing that we miss mostly is from the next verse. அங்க என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, இவங்க போட் நிரம்பி வழியுது. சோ என்ன பண்றாங்க, அருகில் இருந்த மற்ற படகை அவங்க கூப்பிட்டு 2 படகையும் நிரப்பினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். So we can see that since their boat was like overflowing with fishes, he called the neighboring boats to come and have the fishes. அதாவது சீமோன் பிடித்த எல்லா மீனையும் அவர் வச்சுக்கல, மாறாக தன்னுடைய கூட்டாளிகளையும் பக்கத்து படகையும் கூப்பிட்டு நிரப்பினதை நம்ம பார்க்கிறோம். We can see that Simon is not keeping the fishes that God gave him to himself, but he wanted to be shared among the other people. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? We have to think, what are we doing today? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். God is blessing us. நான் செய்யற வேலையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். God is blessing what we do. என்னுடைய ஊழியத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். He is blessing our ministry. என்னுடைய சபையை அவர் ஆசீர்வதிக்கிறார். He is blessing our church. என்னை நிரம்பி வழிய பண்ணுகிறார். He is making us overflow. உடனே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தேவன் என்னை இடங்கொள்ளாத மட்டும் என்னை ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணுகிறாருன்னு நான் தான் வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். So the thing that we say is God is expanding us and we want to keep it to ourselves. ஆனால் தேவன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் மற்றவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாரு. But what God expects from us is that we must share his grace to others. ஒருவேளை சீமோன் பக்கத்து படகை கூப்பிட்டு அதை ஷேர் பண்ணலன்னா என்ன நடந்திருக்கும்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். We must think about what would have happened if Simon didn't call the neighboring boats. சீமோனுடைய படகு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல பாரம் தாங்காம கடலுக்குள்ள மூழ்கி போயிருக்கும். The thing that would have happened is Simon's boat couldn't bear the weight anymore and it would have started to sink. சீமோன் அது வரைக்கும் என்னெல்லாம் பிடிச்சாரோ எவ்வளவு பிடிச்சாரோ எல்லாவற்றையும் இழந்து போய் நின்றுப்பாரு. So if he didn't call the neighboring boat, then he would have lost everything since everything would have sank. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரியான ஒரு பரிதாபமான நிலைமை நம்ம வாழ்க்கையில வராதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். We must be careful that this doesn't happen to us. தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார், இடங்கொள்ளாத மட்டும் என்னை ஆசீர்வதிக்கிறார்னா இம்மிடியேட்டா நான் என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கணும். If God's grace is overflowing upon us, the thing that we must do is share it with others. நம்ம நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட குறைவு இருக்கிறதா, முதலாவது அவரை கூப்பிட வேண்டும். The first thing we must do is that if we are shortcomings, then we must call him. ஏன்னா நம்ம கூப்பிட்டு அவர் உள்ள வந்தா தான் எனக்குள்ளா இருக்கிற குறைவுகளை அவர் நிறைவா மாற்ற முடியும். Only if he comes in to us, that's the time when our shortcomings are fulfilled. அடுத்ததாக பேதுரு செஞ்சதை போல அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். The second thing is that we must follow his commands. மூன்றாவது மிக முக்கியமான காரியம், என்னை நிரப்புகிறாரா, ஆசீர்வதிக்கிறாரா, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். The third thing is that if he fulfills our shortcomings, then we must expand his grace and give it to others. நம்ம எப்போ இந்த காரியங்களை நம்ம மனதுல நினைத்து தீர்மானித்து ஒரு முடிவு எடுக்கிறோமோ, இதன்படி செய்வேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்போது தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். When we start to follow these things and share his grace with others, that is the time when God starts to fulfill our shortcomings. அப்படியே கண்களை மூடுவோமா? Let us all. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வருஷத்துல இத்தனை மாதங்கள் தகப்பனே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வர்றீங்களே, உமது மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த நாளுக்காய், இந்த மாதத்துக்காய், மாதத்தினுடைய வாக்கு தத்தத்துக்காய் நன்றி தகப்பனே. ஆவியானவரே, எங்களுக்கு தெளிவா நீங்க சொல்றீங்க, நிறைவான கிறிஸ்து எங்களுக்குள்ளாய் வரும்போது
எங்களுக்குள்ள என்ன மாதிரியான குறைவுகள் இருந்தாலும் அது ஒளிந்து போகும் அப்படின்னு இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, இன்னைக்கு நாங்க அநேகர் குறைகளோட நிக்கிறோம். எப்போ எங்களை சரி பண்ணணும்னு தெரியாம, ஆன்சர் தெரியாம நாங்க நிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நேரத்துல எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசுவீராக. அப்பா, முதலாவது இயேசு கிறிஸ்துவை எங்க இருதயத்துல நாங்க கூப்பிடணும் தகப்பனே. ஆவியானவரே, இன்னைக்கு உலகத்துல உள்ள அநேக காரியத்துக்கு நாங்க செவி கொடுக்கிறோம். உங்க சத்தம் எங்களுக்கு கேட்கவே இல்லப்பா. அப்பா, முதலாவது எங்களை சரி பண்ணுங்க. ஆவியானவரே, உமது சத்தத்தை நாங்க கண்டுகொள்ளத்தக்க கிருபை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. அப்பா, எங்க இருதயத்துல வாங்க, எங்க இருதயத்துல வாசம் பண்ணுங்க, எங்களுடைய வீட்டுல நீங்க வாசம் பண்ணுங்க. அப்பா, நான் வேலை பார்க்கிற இடத்துல உங்க பிரசன்னம் இருக்கணும் தகப்பனே. அப்பா, என் ஊழியத்துல உங்க கரம் இருக்கணும் தகப்பனே. அப்பா, எங்க சபைகள்ல, அப்பா, சபையில இருக்க ஒவ்வொருத்தர் மத்தியிலையும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கணும் தகப்பனே. அப்பா, நீங்க இருக்கும் போது மாத்திரமே நாங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்பா, நீங்க இல்லாம எங்களால எதுவுமே முடியாது தகப்பனே. அப்பா, நிறைய நேரத்துல நாங்க மாம்சத்துல போராடி போராடி தோல்வியை தழுவினது போதும் அப்பா. அப்பா, இனிமே அப்படி ஒரு காரியம் எங்களுக்குள்ள இருக்க கூடாது. ஆவியானவரே, இந்த நேரத்துல முற்றிலுமா எங்க ஒவ்வொருத்தரையும் தகப்பனே ஒப்பு கொடுக்கிறோம், சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாங்காண்டவரே. அப்பா, நாங்க எங்க எக்ஸ்பீரியன்ஸ வச்சோ, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ஸை வச்சோ அப்பா உங்க வார்த்தைகளை நாங்க கடைபிடிக்க கூடாது. நீங்க சொல்றத நாங்க அந்த மாதிரியான காரியங்களால செய்யக்கூடாது. அப்பா, நீர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நாங்க செய்யறதுக்கு முற்றிலுமா நாங்க கீழ்ப்படிய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, முற்றிலுமா எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. அப்பா, எஜமானை நோக்கி தன்னுடைய வேலைக்காரன் பார்த்துக்கிட்டே இருப்பான் தகப்பனே. அதை போல இந்த நாள்ல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த இருதயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க கட்டளையிடுங்கப்பா. எந்த விதமான மேட்டிமையோ எந்த விதமான அதிகாரமோ எங்களுக்கு வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மாத்திரமே நாங்க கேட்டு நடக்க நீங்க கிருபை தாங்கப்பா. அப்பா, மறுபடியுமாய் அப்பா நீங்க எங்களை நிரப்புவீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். அப்ப எந்த இடத்துலலாம் இன்னைக்கு குறைவோட நாங்க இருக்கிறோமோ அது ஒவ்வொன்றிலும் உமது கரம் இந்த நேரத்துல இறங்கி வரட்டும் தகப்பனே. அப்பா, நீங்க கிரியை செய்ங்க. குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் நீர் தகப்பனே. அதை விசுவாசிச்சு அறிக்கை இடுகிறோம் அப்பா. அப்பா, நிரம்பி வழிகிற பாத்திரமா எங்க ஒவ்வொருத்தரையும் மாத்துங்க அப்பா. உம்மாலே ஆசிர்வதிக்கப்படும் போது அந்த சுயநலம் எங்களுக்குள்ள வந்துடக்கூடாதுப்பா. எல்லாம் எனக்கானது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆவியானவரே, ஆவியானவரே, மற்றவர்களை நான் நேசிக்க எனக்கு கத்துத்தாங்கப்பா. எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கத்துத்தாங்க ஆண்டவரே. அப்பா, நான் நிரம்பி வழியும் போது என்னோடு கூட இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நான் நிரப்பணும். என்னால அவர்களுடைய பாத்திரமும் நிரப்பப்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அப்பா, இந்த காரியத்துல எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நிறைய நேரத்துல எங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசே வரல தகப்பனே. இதை நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா. அப்பா, அந்த மாதிரியான காரியங்கள் இந்த நாள்ல மாறி போகும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. மறுபடியுமா இந்த மாதம் முழுவதையும் இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, விசேஷித்த விதமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற யாருக்கெல்லாம் என்ன குறைவுகள் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்துல இந்த நாள்ல நிறைவாகும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. நிறைவான இயேசு கிறிஸ்து அவர்களை ஆளுகை செய்வீராக. அவங்க குறைகள் எல்லாம் ஓடி போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அது என்ன மாதிரியான குறையா இருந்தாலும் சரி, ஒருவேளை நாங்க நினைக்கலாம் இதெல்லாம் எங்க வாழ்க்கையில மாறவே மாறாது, இதெல்லாம் எங்க பிறப்பிலே உள்ளது, எங்களோட சந்ததி சந்ததியா வருகிற குறைகள் நினைக்கலாம். ஆனாலும் தகப்பனே, வசனத்தின் பிரகாரம் நிறைவான நீர் வரும்போது அது எல்லாம் மாறி போகிறதற்காய், நிறைவாகிறதற்காய், குறைவுகள் ஒவ்வொன்றும் மாறுகிறதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா, இந்த மாதத்திற்காய் நன்றி. இந்த மாதத்தினுடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் ஆவியானவரே உமது கரம் இருக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரோடும் நீர் இருப்பீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.